ஹேடா ஃபெரீஸ், வெல்கம் டு மை சேனல். இதுதான் நீங்கள் என்ன சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கப்புறமா பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வீடியோஸ் எப்படி இருக்குன்றதை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் உங்களுக்கு ஏதாவது ரெக்வஸ்ட் இருக்குது அப்படின்னா மறக்காமல் அதையும் வந்து எனக்கு சொல்லுங்கள். அண்ட் என்னோடய இன்ஸ்டா ஐடி, என்னோடய டெலகிராம் சேனலோட லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். அன்கட் சீன்ஸ்லாம் டெலகிராமில் தான் வந்து போடுவேன். அண்ட் உங்களுக்கு கஸ்டமைஸ்டு ஸ்டோரிஸ் ஏதாவது வேணும் அப்படின்னா அதுக்காகவும் வந்து நான் தனியாக டெலகிராமில் வச்சுருக்கேன். ஸோ வேணுன்றவங்க தாராளமாக வந்து நீங்கள் கமெண்ட் பண்ணலாம். அண்ட் என்னோடய அதர் சேனல்ஸோட லிங்க்கும் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். வேணுன்றவங்க தாராளமாக போய் பார்க்கலாம். நான் முன்னாடியே சொல்லியிருந்திருப்பேன், லைக் பிஎல் வந்து என்னோடய இன்னொரு சேனலில் இருக்கிறத இனிமேட்டு வந்து இந்த மூன் ஃபேரி சேனல் தான் நான் வந்து போட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி 2 போட்டுட்டேன். ஸோ இதையும் வந்து நீங்கள் பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவாடா ஃபேரிஸ்? இதில் ஒன்லி ஹயாங் லைன்ஸ் மட்டும்தான் வரும். லைக் வந்து பிஎல் அப்படின்றதுனால எல்லாத்துமே மிக்ஸ் ஆகியும் வரும். அண்ட் வந்து உங்களுக்கு பிஎல் ஸ்டோரிஸ் ஏதாவது வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம இன்றைக்கி ஒரு டேக்கோட ஒரு ஒன் ஷேட் தான் வந்திருக்கும். வந்து ஹோப் உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஸோ மறக்காமல் எப்படி இருந்துச்சுன்றது கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கும் ஏதாவது ஸ்டோரிஸ் இருக்குது, பர்த்டே ரெக்வஸ்ட் ஏதாவது இருக்குது அப்படின்னா மறக்காமல் கமெண்ட்டும் பண்ணுங்கள். பர்த்டே ரெக்வஸ்ட்டு, ஆனிவர்சரியில் உங்கள் ஃப்ரெண்டுக்கு யாருக்காக இருந்தாலும் ஒரு 4 டேஸ்க்கு முன்னாடி நீங்கள் என்கிட்ட சொல்லிட்டீங்கன்னா தான் எனக்கு அப்போ வந்து போடுறதுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ நாளைக்கு வச்சுட்டு நீங்கள் இன்றைக்கி வந்து என்கிட்ட சொன்னீங்கன்னா கண்டிப்பாக என்னால் போடவே முடியாது. அதுக்காக வந்து கோவப்பட்டிங்கனாலும் என்னால் ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ என்னோடய இதுவும் இருக்குல்ல. ஸோ அதனால் நீங்கள் வந்து ஒரு 3 டேஸ்க்கு முன்னாடி நீங்கள் சொல்லிட்டிங்கன்னா தான் எனக்கு வந்து பெட்டராக இருக்கும். ஓகேவாடா ஸ்ட்ராபெரிஸ்? ஸோ ரொம்ப இப்படி இருக்கிற ஸ்டோரிக்குள்ள பலாம். பேட் பாய் ஃப்ரெண்ட் டேக்கோட ஒன் ஷாட் ஹெட்செட் போட்டுட்டு கேளுங்க. ஃபார் பெட்டர் எக்ஸ்பீரியன்ஸ். அடிக்ட் ஆகாதீங்க. இது ஜஸ்ட் ஒரு ரிலாக்ஸேஷனுக்காக மட்டுமே. நாம் வந்து இன்ட்ரோ பார்த்துடலாம். டேக்குக்கு 2 பேருமே வந்து காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் தான். அதில் வந்து ரொம்ப வந்து இந்த பேட் பாய்ஸ் வைப் கொடுக்குறது வேறு யாரும் இல்லை, நம்ம ஜங்குக்கு தான். ஸோ ஜங்குக்கு வந்து ஒரு காலேஜ்லேயே ஒரு ஹார்ட் த்ரோபு, பேட் பாய் வைப்ஸு அந்த மாதிரி கெத்தாக சுற்றுறவர் தான் நம்ம ஜங்குக்கு. அண்டு நம்ம டயாங் எப்படின்னா அவர் வந்து கொஞ்சம் படிப்ஸு, கொஞ்சம் வந்து பயம் இருக்கும் அவருக்கு. ஸோ இதுதான் வந்து இவங்க 2 பேரோட கேரக்டரு. ஸோ மீதிக்கு எல்லாமே நம்ம ஸ்டோரிக்குள்ளார போய் பார்க்கலாம். லைக் வந்து ஜங்குக்கும் டயாங்கும் ஒரே வந்து லைக் ஒரே இயர் தான். ஸோ சீனியர் ஜூனியர் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. இப்போ வந்து நம்ம ஜங்குக்குள்ளேருந்து தான் ஸ்டோரியை ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஜங்குக்கு அவரோட கேங் கூட தான் உட்காந்துக்கிட்டாரு இருக்காரு. அவரோட கேங் யார் அப்படின்னா வந்து ஜின்னு அண்ட் அதுக்கப்புறமா ஐஷோ. அப்புறம் வந்து நம்ம டயாங்கு யார் ஃப்ரெண்ட்ஸு அப்படின்னா வந்து ரொம்ப படிப்பாளியான நம்ஜுனும் அண்ட் வந்து நம்ம டான்ஸ் மான்ஸ்டர் நம்ம ஜேஹோப்பும் தான். ஸோ இவங்க எல்லாருமே வந்து லைக் வந்து ஜேஹோப்பு, நம்ஜுன்னு, டயாங் எல்லாம் பேசிட்டு வந்துக்கிட்டு இருக்காங்க. இங்கே தான் ஜிமின் தான், டே மச்சான் ரொம்ப போர் அடிக்குதுடா, யாரையாவது பிடிச்சி அப்படியே கலாய்க்கலாமான்ட்டு இருக்குதுடா, ஆனால் என்னை எவனும் மாட்ட மாட்டேங்கிறான்டா, என்னடா பண்ணுறது அப்படின்ற மாதிரி ஜிமின்னு. நீ அதிலேயே இரு, உருப்பிடுற வேலையை ஒன்றும் பாத்துறாத, படிப்பில் இந்த ஆர்வத்தை நீ காட்டினா எவ்வளோ நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சின் சொல்லிக்கிட்டு இருக்காரு. உடனே அந்த ஐஷோ தான், யார் இவனா, அதோ படிப்ஸா, ஏன் இவனுக்கும் படிப்புக்கும் ஏணி வச்சா கூட எட்டாது, ஆல்ரெடி இவன் குட்டையாக தான் இருக்கான், இன்னமும் அதில் மூழ்கி போய் இன்னும் குட்டையாகிட போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு கிண்டல் பண்ணிட்டு இருக்காங்க. உனக்கு ரொம்ப தாண்டி வாய் நீளுது, இறி தைச்சிட்றேன் அப்படின்ற மாதிரி தான் ஜிமின்னு. இவங்கெல்லாம் இப்படி பேசிகிட்டு இருக்கும்போது நம்ம ஜங்குக்கோட பார்வை எல்லாமே டே மேலே தான் இருக்குது. ஏன்னா அவர் வந்து பேசிக்கிட்டு நம்ஜுனும் ஜியோப்புடும் பேசிக்கிட்டு வந்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம படிப்ஸாச்சே நம்ம ஜம்ஜுன்னு, அவர் வந்து இந்த இது இருக்குது, இந்த ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்களா, எப்படி இப்படிலாம் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி அவங்க டிஸ்கஷன் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஜங்குக்கோட பார்வை எல்லாமே டேங்கோட மேலே தான் விழுது. அப்படியே ஒரு பாடியை ஸ்கேன் பண்ணுறாரு. ஐஸ்லேயே வந்து கர்ப்பமாக்கிட முடியும்னா அந்த மாதிரியான ஒரு லுக்கில் தான் வந்து நம்ம ஜங்குக் டேங்கை பார்த்துக்கிட்டு இருக்காரு.
அவர் மனசுக்குள்ளே நினச்சிக்கிறாரு, என்னம்மா இருக்கான், எவ்வளோ தடவை சொல்கிற பிளாக்கில் வராதடா, அதுவும் இந்த மாதிரி டைட் ஃபிட்டிங் போட்டு வராதடான்னா கேட்குறானா, வந்து 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 என்னை அப்படியே மூடேற்றி விட்டு போயிட்டே இருக்கான். நானும் எவ்வளோ தான் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டே இருக்கிறது அப்படின்ற மாதிரியான இதில் தான் வந்து ஜங்குக்கு வந்து மனசுக்குள்ள நினச்சிக்கிட்டு டேங்க பார்த்துக்கிட்டு இருக்காரு. அப்போ வந்து ஒரு பொண்ணு வரா. ஸோ ஜங்குக்கு ப்ரப்போஸ் பண்ணதான். ஸோ ஜங்குக்கு வந்து என்ன தான் பேட் பாயாக இருந்தாலும் அவரோட அழகுக்கு நிறையா பேர் வந்து ப்ரப்போஸ் பண்ணுவாங்க. செம்ம காண்டாக இருக்கும் ஜங்குக்கு. பட் ஆனால் அப்பப்போ வேணுன்ட்டே டயாங்க பார்க்குறாருன்னு தெரிஞ்சால் போதும். ஸோ அவர் வந்து அது அப்படியே சேஞ்ச் ஆகிடும். இப்போ அதுதான் நடக்க போகுது. அதே மாதிரி ஒரு பொண்ணு வரா. யார், ஒயன்னு வச்சுக்கலாமே. ஸோ ஒயன் கேரக்டர் வராங்க. ஒயன் வந்து சங்கக் அப்படின்ட்டு வந்து கூப்பிடுறா. ஸோ எல்லாருமே வந்து லைக் வந்து ப்ரப்போஸ் பண்ணுறது இது நார்மலாக நடக்கிற விஷயம் தானே. ஸோ இன்றைக்கி என்ன காமெடி நடக்க போகுது அப்படின்ற மாதிரி வந்து மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஜிமினு கூடவே இருக்கிற ஜின்னு, ஐஷு எல்லாருமே வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. தோடா இன்னொருத்தி வேறையா, இன்றைக்கி என்ன ஆக போகிறாளோ அப்படின்ற மாதிரி தான் 3 பேருமே நினச்சிக்கிறாங்க. ஜங்குக் வந்து அவரோட பைக்கில் தான் படுத்துக்கிட்டு இருப்பார். இப்போ அவர் அப்படியே ஃபேஸை திருப்பி பார்க்குறாரு. நான் ஜங்குக் அதை வந்து ஏச்சி சொல்லித்தல என்ன, நான் உன்னை ரொம்ப லவ் பண்ணுறேன். உன்னை எப்போ பார்த்தனோ அப்போதுலேருந்து நான் உன்னை ரொம்ப ரொம்ப லவ் பண்ணுறேன் ஜங்குக். என்னோட லவ்வை அக்செப்ட் பண்ணிக்கோ அப்படின்ட்டு வந்து அந்த பொண்ணு சொல்லுது. ஒயன் சொல்கிறாங்க. இப்போ ஜங்குக்கோட ஐஸ் வந்து டயாங்க்கு தான் போகுது. டயாங்கா அப்படியே பார்வையிலேயே எரிச்சிடுற மாதிரி தான் வந்து ஜங்குக்கு பார்த்துக்கிட்டு இருக்காரு. ஜங்குக் ஸ்மிர்க் பண்ணிட்டு, அப்படியா நான் லவ் பண்ணுறியா அப்படின்னு அவர் பைக்கில் உட்காடுறாரு. சரிங்க வா அப்படின்னு கூப்பிடுற அந்த பொண்ணு. ஒயனுக்கும் அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. ஜங்குக் ஜங்குக் என்ன பண்ணுறாரு, அவரோட ஹேண்டை எடுத்து ஒயன் ஷோல்டர்ஸில் மேலே வச்சு, இதை பாரு, உன் பேர் என்ன சொன்ன? ஒயன். ஒயனு, நீ என்ன பண்ணுற இப்போ? பண்ணி என்னாச்சுடா, பெல் அடிக்க போதில்ல? ஆமாண்டா, ஆமாம் மச்சான் அப்படின்னு ஜிமின்னு சொல்கிறாரு. சரி ஒன்று பண்ணு, லன்ச் பிரேக்கில் நான் வந்து பாரு, சரியா? எதுக்கு ஜங்குக்? சொல்கிறத பண்ணு, அவ்வளோதான். போப்பா, இரு அந்த ரோஸை கொடுத்துட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு ரோஸை வாங்கிக்கிறாரு. அந்த பொண்ணுக்கு ஒயனுக்கா அவ்வளோ ஹாப்பியாக இருக்கா, ஜங்குக்கு வந்து ரோஸெல்லாம் வாங்கிட்டாரு அப்படின்ட்டு. டயாங்கா அப்படியே அப்படி குப்பு 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 குப்புன்னு எரியுது. ஜங்குக் வேணுன்ட்டு டயாங்க இது பண்ணுன்றதுக்காக அந்த ரோஸை அப்படியே வந்து ஸ்மெல் பண்ணி பார்க்குறாரு. பா நான் ஸ்மெல்லு அப்படின்ற மாதிரி தான் அப்படியே டயாங்க்கு அப்படியே வந்து அவர் அப்படியே புக்கை போட்டு அப்படியே இது பண்ணிக்கிட்டு இருக்காரு. உடனே நம்ஜனா டே 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 என்னடா பண்ணுற, புக்குடா, ஏன் புக்குடாது குட்றாத அப்படின்னு சொல்லிட்டு பிடுங்கிக்கிறாரு. ஏன்னா நம்ஜனோட புக்கு அதை கையில் வச்சுருந்துருப்பாரு, விட்ட கிழிச்சிருந்துருப்பாரு. அந்த அளவுக்கு வந்து நம்ம டயாங் வந்து பிடிச்சிக்கிட்டு இருக்காரு புக்கை. டயாங்கா இருடி, நீ மாட்டுவல தனியாக வருவல, இருக்குடா உனக்கு ரோஸா வாங்குற, ரோஸு இருடி அப்படின்ற மாதிரி கோவத்துலேயே அங்கேருந்து போயிடுறாங்க. ஜங்குக்கா அப்போ தான் அவருக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. கண்ணெலாம் நல்லா வெறுப்பேற்றிட்டவனே அப்படின்ட்டு. என்ன சந்தோஷம் அப்படின்ற மாதிரி தான் ஜிமின் ஜங்குக்கு வந்து இது பண்ணிக்கிட்டு இருக்காரு. டேய் ஏன்டா அவனை கடுப்பேத்துற, பாவண்டா அவன், இன்னும் எவ்வளோ நாளைக்கு தாண்டா இப்படி கடுப்பேற்றிட்டு இருக்க போகிறவனை, ஒரு நாள் பாரு, கண்டிப்பாக நீ எனக்கு தேவையே இல்லைடா அப்படின்ட்டு பிரேக்கப் பண்ணிட்டு போகிறான் அப்படின்ற மாதிரி ஐஷு சொல்லிட்டு இருக்காங்க. வாயை வச்சுட்டு சும்மா இரு, எப்பா பார்த்தாலும் இதையே சொல்லிக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரோஸை வச்சே வந்து மண்டையில் அடிக்கிறாங்க. வாயை வச்சுட்டு சும்மா இருக்க முடியாது, இருடி நீ மாட்டு வலை என்கிட்ட அப்போ இருக்குது உனக்கு அப்படின்ற மாதிரி தான் ஜங்குக்கு அந்த ஃப்ளவர் வச்சு தான் அடிச்சுக்கிட்டே இருக்க. அந்த ரோஸை வச்சு அந்த ரோஸெல்லாம் உதிரி போச்சு. டி அடிக்காதடா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க இல்லை அப்படியே ஃபன் பண்ணி சண்டை போட்டுட்டு இருக்காங்க. பெல்லும் அடிக்குது. ஸோ கிளாஸுக்கும் போயிடுறாங்க. அப்படியே டைமும் ஸ்கிப் ஆகுது. இப்போ லன்ச் பிரேக்கு தான். ஸோ சொன்ன மாதிரியே வந்து அந்த பொண்ணு வந்து ஓயன் வந்து ஜங்குக்கு எங்கன்னு தேடி பிடிச்சி கேண்டீனுக்கு வந்துடுறா. ஸோ எல்லாம் வந்து ஈகராக வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு.
டயாங்கோ அங்கே இருக்காரு. அவருக்கா அப்படியே இன்னமும் புகையாக வந்து லைக் வந்து புகையுது உள்ளார. அவர் வந்து லைக் வந்து அவரோட டிஃபன் பாக்ஸ் இருக்குல்ல, அது அப்படியே போட்டு அந்த ஸ்பூனை வச்சு குத்து குத்து குத்துன்னு குத்திக்கிட்டு இருக்காரு. பாவம் அந்த சாப்பாடு என்ன பாவம் பண்ணுச்சு தெரில, அந்த மாதிரி வந்து குத்திக்கிட்டு இருக்காரு நம்ம டயாங்கு. ஜங்குக்கா ஜங்குக் கிட்ட அந்த பொண்ணு ஒயன் வரா. ஜங்குக், நான் நீங்கள் சொன்ன மாதிரியே வந்துட்டேன். இவ வேற காலம் மறந்து போயிட்டேயோ. ச உக்கார். உன் பேர் என்ன? ஒயனா? ஆமாம் ஜங்குக், ஒயன்தா. உக்கார் உக்கார். நீ ப்ரப்போஸ் பண்ணல? ஆமாம் ஜங்குக், நீங்கள் கூட என்கிட்ட இருந்து ரோஸா வாங்கினீங்களே. ஆமாம்ல, ரோஸை வாங்கினல. ஐயோ, இப்போ என்ன பண்ணுறது? காலையில் ஏதோ அவனை வெறுப்பேற்றுறதுக்கு இப்படி பண்ணிட்டேனே, இப்போ என்ன பண்ணுறது தெரியலையே அப்படின்ற மாதிரி தான் ஜங்குக்கு அப்படி இது பண்ணிக்கிட்டு இருக்காரு. அது வந்து அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பார்க்குறாரு. ஜிம்மினை பார்க்குறாரு, ஜின்னா பார்க்குறாரு. டேய் ஹெல்ப் பண்ணுங்கடா, ஏதோ ஒரு அவனை இரிட்டேட் பண்ணுறதுக்கு வந்து சொல்லிட்டேன்டா, இந்த புள்ளையும் வந்துருச்சுடா, எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரிலடா, ஹெல்ப் பண்ணுங்கடா அப்படின்ற மாதிரி தான் வந்து ஜங்குக்கு வந்து பார்த்துக்கிட்டு இருக்காரு. எங்களுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லையப்பா அப்படின்ற மாதிரி அவங்க திரும்பிக்கிறாங்க. என்ன நடந்தால் நமக்கு என்ன, நமக்கு சோறு தான் முக்கியம் அப்படின்ற மாதிரி ஐஷு வந்து தப்பி தவறி அவங்க வந்து ஜிம்மினுக்கும் ஜின்னுக்கும் பக்கத்தில் உட்கார்றதுக்கு பதிலாக ஜங்குக்கு பக்கத்தில் உட்காந்துட்டாங்க. அவங்க 2 பேரை விட்டாங்க. இவ இருக்கிறால இவளை வச்சு எப்படி வந்து இதாக்குறோம் பாரு, இவளை எப்படி எஸ்கேப் ஆகிட அப்படின்ற மாதிரி தான் ஜங்குக்கு என்ன பண்ணுறாரு, சாப்பிட்டுட்டு இருந்தா ஐஷுவை தூக்கி அவர் லேப்பில் உட்கார வச்சுக்கிறாரு. ஐஷுக்காடி என்னடா பண்ணுற? வாயை மூடிட்டு இருந்தேன்னு வச்சுக்கேன், உனக்கு நீ ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்த அந்த பேகு, அது வாங்கணும்னு ஆசைப்பட்டுட்டு இருந்த பேங்கை உனக்கு வாங்கி தருவேன். நிஜமாவா? நிஜமா? அப்போ ஓகே, நமக்கு சோறு தான் முக்கியம். அவங்க எதுவுமே கண்டுக்கல, அவங்க பாட்டுக்கு சாப்பிட்டுட்ருக்காங்க. ஜங்குக்கு என்ன பண்ணுறாரு, ஐஷோட வெஸ்ட்டை ஹோல்ட் பண்ணிட்டு, நீ ப்ரப்போஸ் பண்ண, ஆனால் என் கேர்ள் ஃப்ரெண்டு ஒத்துக்கணுமே, அவள் ஒத்துக்கிட்டா உன்னை நான் வச்சுக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அங்கே பக்கத்தில் உட்காந்துட்டு இருந்த ஜின்னுக்கும் செம்மையாக ஷாக் ஆயிடுச்சு. ஜிம்மினா ஜூஸ் குடிச்சிட்டு இருப்பாரு, அது அப்படியே துப்பி பொறையேறி அப்படியே இருமுறாரு. ஜின்னுக்கா இங்கே செம்ம காண்டாகுது. என்ன வேணால் பண்ணிட்டு போய், எனக்கு என் பேகு வந்தால் போதும் அப்படின்ற மாதிரி தான் வந்து ஐஷு சாப்பிட்டுட்ருக்காங்க. ஆமாம், நான் வந்து உனக்கு ஓகே சொன்னால் மட்டும்தான் ஜங்குக்கு உன்னை வந்து வச்சுப்பான், அதுவும் சைடில். பரவாயில்லையா உனக்கு ஒரு சைடு சிக்கா இருக்கிறது உனக்கு பரவாயில்லையா அப்படின்ற மாதிரி வந்து ஐஷு சொல்லிகிட்ருக்காங்க. நீ சொல்லு பேபி, இவள் லவ்வை நம்ம அக்செப்ட் பண்ணலாமா இல்லை வேண்டாமா? அந்த அளவுக்கு இவள் ஒர்த்தாக இருக்கிற மாதிரி தெரியலையேடா மாமா, என்ன பண்ணலாம் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. அங்கே டயாங்கா அப்படியே புகையுது. ஜங்குக்கு இப்படி பண்ணதுமே, பேசாமல் ஒரு சைடு சிக்கா வச்சுக்கோ. யூ மீன் வப்பாட்டி மாதிரி? எக்ஸாக்ட்லி அப்படின்ட்டு ஐஷோ சொல்கிறாங்களா. அந்த பொண்ணுக்கா அவ்வளோதான், எனக்கு செம்ம கஷ்டமாயிருச்சு, அழுதுகிட்டே வந்து அங்கேருந்து போயிடுச்சு. சோபா தப்பிச்சிட்டேன்டா சாமி அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு வந்து ஐஷோட ஷோல்டர்ஸில் தான் வந்து தலையை வச்சுக்கிட்டு தப்பிச்சிட்டோம்பா அப்படின்ற மாதிரி டீப் பிரெத் எடுத்துகிட்டு இருக்காரு. தேங்க்ஸ் டி, மறந்துடாத. மறக்கலை, ஈவினிங்கு வாங்கி தந்துடுறேன். அது ஏதாவது என்னை ஏமாத்துறான்னு நினச்ச, திரும்ப அந்த பொண்ணுக்கிட்ட போய் கோத்துட்டுற பார்த்துக்க. ஏம்மா தாயே வேண்டாடி அப்படின்ற மாதிரி அங்கே வந்து இருக்குது. டேங்கா செம்ம காண்டாகுது. உடனே ஜிமிந்தா, டே மச்சான், உனக்கு இன்றைக்கோட சமாதி கட்ட போகிறாங்கன்னு நினைக்கிறேன், நாளைக்கு வந்து நீ உசுரோட இருந்தா உன்னை வந்து பார்க்குறேன்டா மச்சான் அப்படின்னு ஜிம்மின்னு சொல்லிட்டு இருக்கான். அப்போ தான் அவருக்கு இப்படி ஆத்தி டயாங் வேற இங்கே இருக்கான்ல அப்படின்ட்டு வந்து அப்படியே வந்து டயாங்க திரும்பி பார்க்குறாரு. அவ்வளோ கோமா முறைச்சி அப்படி பார்த்துக்கிட்டு இருக்காரு. அங்கேருந்து எந்திரிச்சு போய்ட்றாரு. ஐயோ போகிறானே, ஐயோ டெய் டயாங்கிட்ட எங்கே போகாதடா அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் சாப்பிட்டுட்டுருங்க, நான் வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி
டேங்குக்கு பின்னாடியே ஜங்குக்கு போயிட்டுருக்காரு. கரடி பையா இர்றா இர்றா, நான் சொல்கிறது கேள்றா அப்படின்ற மாதிரி ஜங்குக்கு பின்னாடியே போயிட்டுருக்காரு டேங்கா. ஆஹா சுத்தமாக எதுவுமே கண்டுக்கல. நில்றா நில்றா, கரடி கரடி நில்றா நில்றா அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக வந்து டயாங்க வந்து ஒரு எம்டி கிளாஸ் ரூம்குள்ளார பிடிச்சி இழுத்துறாரு நம்ம ஜங்குக்கு. கூப்பிட்டுக்கிட்டே இருக்க, எங்கட போயிட்டே இருக்க அப்படின்ற மாதிரி ஜங்குக்கு. டயாங்க்கு செம்ம கோவம். ஜங்குக்கு லைக் ஒரே ஒரு கிக்கு தான் பண்ணுறாரு, வயிற்று பிடிச்சிக்கிறாரு. என்னம்மா கிக் பண்ணுற, எதுக்கிட்ட உதச்ச, உன்னை உதச்சட விட்டேன்னு சந்தோஷப்பட்டுக்கு, எவ்வளோ தைரியம்டா உனக்கு, எவ்வளோ தைரியம் உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவரோட பேகை வச்சு ஜங்குக்கு செம்மையாக அடி அடி அடின்னு அடிக்கிறாரு. அடிக்காதடா நான் பாவம்டா, நீயாடா பாவம், எவ்வளோ தைரியம் இருந்தால் காலையில் அவள் வாங்கின ரோஸை வந்து கொடுத்த ரோஸை வாங்கிக்குவேன். இப்போ என்னடான்னா அந்த அவளை பார்க்கும்போது எனக்கு அப்படியே காண்டாக்குது. அவ்வளோ தூக்கி லேப்பில் உட்கார வச்சுட்டு பேபி இது வப்பாட்டி கேட்குதா உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு காது பிடிச்சி செம்மையாக திருவுறாரு. அங்கங்கே கிள்ளி விடுறாரு ஜங்குக்கு. வேண்டாடா சும்மா அது ஒரு விளையாட்டுக்கு தான் பண்ணு. எதுடா விளையாட்டு அந்த பொண்ணுக்கு ரிஜெக்ட் பண்ணியிருந்தா கூட பரவாயில்ல, அந்த பொண்ணு வப்பாட்டியை வச்சுக்கிறேன், அந்த பொண்ணு ஏன்டா கஷ்டப்படுத்துகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு எஸ்கேப் ஆகிறதுக்கு வேறு, அதுக்குன்னு அந்த பொண்ணு அப்படி தான் கஷ்டப்படுத்துவியா, என்னென்னலாம் சொன்னேன். இதுக்கு அவள் வேற முதல்ல அவளை போட்டு தரணும். நீ என்ன சொன்னாலும் அவள் பண்ணுற, அதனால தான் இந்த திமிரில் நீ ஆடிக்கிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி டயாங்கு. நான் அடிக்காத கில்லாதடா. பாவம் அந்த பொண்ணு எப்படி அழுதுட்டு போனா பார்த்தியா. நான் சும்மா அவகிட்ட எஸ்கேப் போகிறதுக்கு தாண்டா அப்படி பண்ணுண்டா. கரடி எஸ்கேப் போகிறதுக்கு அதுக்கு இப்படி தான் பண்ணுவியா? ஜஸ்ட்டு இல்லை, நான் சும்மா தான் ரோஸை வாங்கினேன், எனக்கு இந்த லவ்லலாம் இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தா கூட பரவாயில்ல, அந்த பொண்ணு மனசை தேர்த்திருந்துருப்பா. ஆனால் நீ என்னடா பண்ண அப்படின்ற மாதிரி அடின்னு அடிக்காதடா பாவம்டா, நீ எல்லாம் பாவமே இல்லைடா, நீ எல்லாம் பாவமே இல்லைன்னு போட்டு செம்மையாக அடின்னு அடிச்சுட்டு ஓங்கி ஒரு கிக்கை விட்டு டேங்க அங்கேருந்து போயிடுறாரு. இது எல்லாத்தையுமே வந்து நம்ஜுன்னு, ஜேஹோப்பு, ஜின்னு, ஜிமின்னு, ஐஷுன்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து எட்டி பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. ஜங்குக்கு செம்மையாக அடி வாங்கினது எல்லாம் செருப்பை கண்ட்ரோல் பண்ணிட்டு பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. தேவையா நம்ஜுன் தான், இதெல்லாம் இவனுக்கு நல்லா வேணும், நல்லா வாங்கட்டும் அப்படின்ற மாதிரி. கண்டிப்பாக இதெல்லாம் இவனுக்கு தேவைதான். எதுக்கு தான் இந்த மாதிரிலாம் பண்ணிக்கிட்டு இருக்கான்னு தெரில, பாவம் அந்த பொண்ணு அப்படின்னு ஜேஹோப் வேற. இங்கே ஜின்னுக்கா செம்ம காண்டு. ஐஷோட வெஸ்ட்டை தான் பிடிச்சி செம்மையாக வந்து கிரிப் பண்ணுறாரு. பெயின் ஆகுது, அந்த அளவுக்கு கிரிப் பண்ணுறாரு. ஐயோ என்ன எப்படி கிரிப் பண்ணுறான், வலிக்குது எனக்கு. இப்போ மட்டும் நான் வாயத்துறது வலிக்குதுன்னு சொன்னேன்னா அவ்வளோதான், இன்னமும் பண்ணுவானே அப்படின்ற மாதிரி தான் ஐஷோ நின்றுருக்காங்க. அப்புறம் இவன் பண்ண வேலைக்கு இதெல்லாம் கம்மின்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் சொல்லிட்டு இருக்காரு. ரொம்ப தடுமாறி ஜங்குக்கு வந்து ஐயோ என்ன அடி அடிக்கிறான், பார்க்குறதுக்கு தான் இப்படி இருக்கிறான், ஐயோ என்ன அடி அப்படின்ற மாதிரி வெளியில் வந்து பார்த்தா அங்கே அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நின்றுட்டுருக்காங்க. உடனே கெத்தாக வெளியில் வர மாதிரி அப்படின்ற மாதிரி நடந்து வராங்க. ஏன்டா நாங்கள் எல்லாத்தையும் பார்த்துட்டோம், ஏன் இவ்வளோ சீன் போடுற? மச்சான் பார்த்துட்டியா மச்சான், என்ன அடி அடிக்கிறான்னு தெரியுமா மச்சான் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினை ஹக் பண்ணிக்கிறாரு. இதெல்லாம் உனக்கு கம்மிடா, இதுக்கு முன்னாடி நீ வாங்கினதை விட இதெல்லாம் ரொம்ப கம்மி தான், ஒன்றும் பண்ண முடியாது மச்சான், ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி ஜிமின் வந்து கம்ஃபர்ட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. மச்சான் ஐடியா கொடு மச்சான், நான் எப்படிடா அவனை சமாதானப்படுத்தி வச்ச, அம்மா கோவத்தில் இருக்கிறான்டா, என்னால் முடியல மச்சான், உள்குத்து நிறையா வாங்கிட்டேன்டா அப்படின்ற மாதிரி ஜங்கு கதறிக்கிட்டு இருக்காரு. மூடிக்கிட்டு இருக்கணும், சின்னதான். தேவையில்லாத வேலையெல்லாம் பார்த்தா இப்படி தான் நடக்கும். தேவையில்லாத வேலை பார்த்தலடி நீயும். அவன் சொன்னான்னு சொல்லிட்டு அவன் லேப்பில் உட்காந்துக்கிட்டு மாமா பேபி இரு, உனக்கு ஒரு தடவைலாம் பனிஷ்மெண்ட் உனக்கு பத்த மாட்டேங்குது போல்,
இந்த தடவை உனக்கு ஹெவியான பனிஷ்மெண்ட்டை தந்தாதாண்டி நீ எல்லாம் அடங்குவ அப்படின்ட்டு சின்னு வந்து தரன்னு இழுத்துட்டு போகிறாங்க. டே காப்பாத்துடா ஜங்குக்கு, உனக்கு ஹெல்ப் பண்ணு போய் இப்போ என்ன வந்து கொலை பண்ணா பார்க்குறியடா, டே காப்பாத்துடான்னு கத்துறாங்க. நல்லபடியாக நீ உசுரோட இருந்தா நாளைக்கு பார்க்கலாம், பாய் பாய் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் சொல்கிறாரு. டேய் துரோகி, நீ எல்லாம் ஒரு ஃப்ரெண்டாடா அப்படின்ற மாதிரி தான் வந்து ஜங்குக்கு ஐஷுவை ஜின்னு இழுத்துட்டு போயிடுறாரு. நீ எப்படி பண்ண போகிற அப்படின்ற மாதிரி ஜிமின் கேட்குறாரு. தெரியலையேடா. ஐயோ, இவன் கோவப்பட்டானா அவ்வளோ சீக்கிரத்தில் சமாதானம் ஆகவே மாட்டானேடா, என்னடா பண்ணுறது? நீ ஆச்சு அவனாச்சு, இதெல்லாம் நீ ஆரம்பத்துலேயே யோசிச்சுருந்துருக்கணும் அப்படின்னு நம்ஜுன்னு. வாங்க போகலாம். டே ஐடியா கொடுங்கடா, ஐடியாவாச்சும் மயிராச்சும் நீ தானே பண்ண, நீயே அனுபவி அப்படின்ட்டு 3 பேருமே வந்து கிளம்பிடுறாங்க. ஜிமின்னு, ஜேகப்பும் நம்ஜுனும். ஐயோ, என்ன பண்ணுறது, ஒன்றும் பண்ண முடியாது. அப்படியே வந்து டைமும் ஸ்கிப் ஆகுது. இப்போ வந்து ஜிமின் பேரை மாற்றி சொல்லிக்கிட்டு இருக்கு. சாரிடா ஸ்ட்ராபெரிஸ். டயாங்கும் ஜங்குக்கும் வந்து ஒரே வீட்டில் தான் தங்கிட்டுருக்காங்க. லேட்டாக தான் கொஞ்சம் எப்படி சமாதானப்படுத்துறதுன்னு தெரியாமல் அவர் அப்படியே வந்து ஸ்ட்ராபெரி அதை வாங்கி கொடுத்துர்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து டயாங்க்கு ஸ்ட்ராபெரினா பிடிக்கும்னு சொல்லிட்டு ஸ்ட்ராபெரிலேயே கேக்கு, ஸ்ட்ராபெரிலேயே ஐஸ்கிரீமு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் வாங்கிட்டு அப்படியே கதவை திறந்து உள்ளார வந்து பார்த்தா எல்லாமே வந்து உடஞ்சி செதறி கிடக்குது. இன்னைக்கு மர்டர் கன்ஃபார்ம் போலையே அப்படின்ற மாதிரி அப்படியே நம்ம எஸ்கேப் போயிடலாமா அப்படின்ட்டு உள்ளார வந்தவங்க ஜங்குக்கு அப்படியே திரும்பி போகலாம் அப்படின்ட்டு பார்க்கும்போது, எங்கடா போகிற அப்படின்ட்டு வாய்ஸ். ஐயோ, பார்த்துட்டானா சமாளி ஜங்குக்கு, சமாளி அப்படின்ட்டு ஜங்குக் திரும்புறாரு. டேங்க, பார்த்தியா, உனக்கு பிடிச்ச ஸ்ட்ராபெரி கேக்கு, ஸ்ட்ராபெரி ஐஸ்கிரீமு, ஆனால் அது மட்டும் இல்லை, ஸ்ட்ராபெரியும் உனக்கு பிடிச்ச கடையிலேருந்து வாங்கிட்டு வந்திருக்கேன், வா நம்ம சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் வந்து அப்படி சொல்கிறாரு. டயாங் வந்து என்ன வந்து பக்கத்தில் வந்து அது எல்லாத்தையுமே வாங்கிட்டு கொண்டு போய் வச்சுட்டு, உனக்காக நான் நச்சிருக்கேன் ஜங்குக், வா என் ரூமுக்கு. எது ரூமுக்கா? அத்தி பெருசாக காத்திருக்கு போலையே அப்படின்ற மாதிரி வந்து இல்லை ஜங்குக்கு வந்து சொல்கிறாரு. இல்லை டயாங்கு, பரவாயில்ல, நான் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. டயாங் ஒரே லுக்கு தான், போறியா இல்லை வெளியில் போறியா அப்படின்ற மாதிரி. நான் ரூமுக்கு போகிறேன் அப்படின்ட்டு அவரும் ரூமுக்கு போகிறாரு. ரூமுக்கு போனால் அங்கே இருட்டாக இருக்குது. எதுக்கு இருட்டாக இருக்குது, என்னவா இருக்கும் அப்படின்ட்டு வந்து டயாங்கே அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பார்க்குறாரு. பார்த்தா வந்து டயாங் என்ன பண்ணியிருப்பார், ஜங்குக்கோட 2 ஹேண்ட்ஸையுமே கஃப் பண்ணியிருந்திருப்பார். ஹேண்ட் கஃப்பில் குனிஞ்சு பார்க்குறாரு. இது என்னடா பண்ணுற அப்படின்ட்டு வந்து அந்த ஹேண்ட் கஃப்பை பிடிச்சி எடுத்துகிட்டு போய் பெட்டில் வந்து தள்ளி விட்டு அதை வந்து வந்து ஒரு இடத்துல மாட்டி விட்டுறாரு. இப்போ வந்து ஜங்குக்கோட ஹேண்ட் வந்து அவரோட ஹெட்டுக்கு மேலே லாக் ஆன மாதிரி தான் இருக்குது. இது டேங்கு, வேண்டாம், நீ என் பேபி பாயில், பேபி பாய் அப்படிலாம் பண்ணக்கூடாதுல்ல, பேபி பாய். டேடி ரொம்ப தப்பு பண்ணிட்டான், அப்போ டேடிக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்கணும்ல. ஏங்க வேண்டாண்டா அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் அப்படியே அவர் வாய் அப்படியே அவ்வளோ டைப் அடிக்குது. டயாங் என்ன பண்ணுறாரு, ஜங்குக்கோட 2 காலையுமே நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி அதையும் வந்து கட்டி விட்டுறாரு. ஜங்குக்கா ஐயோ பயப்பா இருக்குது, என்ன பண்ண காத்திருக்கானோ. பேபி பாய் வேண்டாட்டா, வேணும் டேடி, வேணும் டேடி, ரொம்ப பேபி பாயை கோவப்படுத்திட்டா, கஷ்டப்படுத்திட்டா, அப்போ டேடிக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்கணும்ல அப்படின்ட்டு வந்து டயாங் என்ன பண்ணுறாரு, ஜங்குக்கோட பேண்ட்டு பாக்ஸஸ் எல்லாத்தையுமே கீழே இறக்கி விட்டு டிஷர்ட்டையும் ஃபுல்லாக மேலே ஏற்றி விட்டுட்டு வந்து இந்த இறகுலாம் இருக்கும்ல அதை எடுத்து
அப்படியே டிக்கல் பண்ணிக்கிட்டே இருக்காரு. முடியல, ஜங்குக்கு நெளியிறாரு. அவரால் சிரிப்பையும் கண்ட்ரோல் பண்ண முடியல. ரொம்பவும் கெஞ்சுறாரு டயாங் கிட்ட. ஆனால் டயாங் ஸ்டாப் பண்ணுற மாதிரியே இல்லை. நெளிஞ்சிக்கிட்டே இருக்காரு. லைக் வந்து வேணுன்ட்டே வந்து லைக் வந்து எங்கெல்லாம் பண்ணால் ரொம்ப வந்து அந்த மாதிரி கூசுறது அந்த டிக்கல் எல்லாம் ஆகுமோ அந்த இடத்துல தான் ரொம்பவும் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாமல் கடிக்கவும் செய்கிறாரு. டி கடிக்காதடா கடிக்காதடா, டி பாவம்டா, நீ எல்லாம் பாவமே கிடையாதுடா அப்படின்னா லைக் வந்து ஒரு ஹாஃப் அன் ஹவர் அதே மாதிரி தான் வந்து டேங்க் பண்ணிக்கிட்டே இருக்காரு. அதுக்கப்புறமா வந்து அப்படியே வந்து விட்டுட்டு விலகி போயிடுறாரு. டி எங்கடா போகிற, கழட்டி விட்டு போடா அப்படின்ட்டு வந்து லைக் வந்து ஒரு தேங்க எங்கேயோ போயிட்டாரு. ஒரு ஹாஃப் அன் ஹவர் ஆகுது. அதுக்கப்புறமா வந்து ஜங்குக் முன்னாடி நிற்கிறாரு. ஜங்குக்கா அப்படி கல் பண்ணிட்டு பார்க்குறாரு. அவருக்கு அவ்வளோதான். பார்த்து அடுத்த செகண்டே வந்து அவர் ரொம்பவும் ஹார்ட் ஆகிருச்சு. நட்டுட்டு நிற்கிது அப்படின்ற மாதிரி தான் வந்து இருக்குது. டேங்க்ஸ் மெர்க் பண்ணுறாரு. என்னாச்சு டாடி? ஹஸ்கி வாய்ஸில் பேபி பாய் வேண்டாண்டா வேண்டாம் டாடி, ரொம்ப வந்து இது பண்ணுற, நீ பண்ணுவேன் டாடி பண்ணுவேன், நீ பண்ணதுக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்கணும்ல அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தேங் வந்து எப்படி இருப்பான்னா லைக் வந்து ஒரு செக்ஸியான ஒரு ட்ரெஸ்ஸை தான் வந்து போட்டிருப்பாரு. லைக் வந்து உள்ளே இருக்கிறத அப்படியே தெரிகிற மாதிரி அந்த மாதிரியான ஒரு ட்ரெஸ்ஸை தான் வந்து அவர் போட்டு நிற்கிறாரு ஜங்குக்கு முன்னாடி. அதனால தான் ஜங்குக்கு வந்து அவ்வளோ இதாக ஆகியிருக்கும். லைக் வந்து லைக் என்ன ஆகுது அப்படின்னா வந்து ஜங்குக்கு முன்னாடி லைக் வந்து ரொம்ப வந்து ஒரு செக்ஸியாக வந்து டான்ஸ் ஆடுறது வேணுன்ட்டே வந்து லைக் வந்து அவரோட ஃபிங்கர்ஸை வச்சு ஜங்குக்கிட்ட வந்து லைக் ஜங்குக்கோட பாடியில் அங்கங்கே டீஸ் பண்ணுறது க்ரிப் பண்ணுறதுன்னு பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஜங்குக்கா ரொம்பவும் ஹைப் ஆயிடுச்சு, டெம்ட் ஆயிடுச்சு. டே கழட்டி விடுறா, முடியாது டாடி, இதுதான் என்னோட பனிஷ்மெண்ட்டு, நான் என்ன வேணாலும் பண்ணுவேன், ஆனால் உன்னால் தொட கூட முடியாது அப்படின்னு இப்போ அப்படியே வந்து அந்த ட்ரெஸ்ஸையும் வந்து கழட்டிட்டு ஜங்குக் மேலே தான் வந்து ஓவர் ஆகுறாரு. ஜங்குக்கா அவனை அப்படியே வந்து வச்சு தரமாக செய்யணும் அப்படின்னு துடிச்சிக்கிட்டு இருக்காரு. ஆனால் அவரால் வந்து சுத்தமாக முடியல. ஏன்னா அந்த மாதிரி ஒரு நிலமையில தான் வந்து ஜங்குக் வந்து இருக்காரு. கையை ரெண்டையும் கட்டி போட்டு கால் ரெண்டும் இது பண்ணி டேட் அங்கே வேண்டாண்டா வேண்டாம் சொன்னால் கேளு அப்படின்ட்டு அவர் சொல்கிறதுக்குள்ளார வந்து டேங் என்ன பண்ணுறாருன்னா ஜங்குக்கோட இதில் வந்து அப்படியே ஸ்லைட் டவுன் ஆகுறாரு. 2 பேருமே மூன் பண்ணுறாங்க. ஜங்குக்கா அவனை அப்படியே வந்து அவன் பாடி அப்படியே தடவணும் இது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இதாகுது. ஆனால் ஆஹா கொஞ்சம் கூட வந்து டயாங்கா அவருக்கு நல்லா வந்து ப்ரெஷர் பண்ணிக்கிறாரு. ஜங்குக்கா முடியல, டே டே கையை அவுத்து விடுறா, டேங்கா டேங்கா கையை அவுத்து விடு டேங்கா, டே பேபி பாய் டேடி பாவண்டா, இப்படி பண்ணாதடா, பண்ணுவேன் டாடி பண்ணுவேன், நீ பண்ணதுக்கு இதுதான் பனிஷ்மெண்ட்டு, நீ என்னை தொடவே முடியாது முட்டிற வரைக்கும் அப்படின்ற மாதிரி அப்படியே வந்து செம்மையான ஒரு மேக்கப் செஷன் தான் அங்கே போகுது. ஸோ வந்து கழட்டியே விடலை. ரொம்ப வந்து லைக் என்ன ஆகுதுன்னா ஒரு 2 to 3 hours ஆகுது. சுத்தமாக டேங்கோட பாடிலையும் எனர்ஜியும் இல்லை, ஜங்குக்கோடதுலேயும் வந்து சுத்தமாக எனர்ஜியே இல்லை. அதுக்கப்புறமா என்ன ஆகுதுன்னா அப்படியே வந்து டேங் வந்து ஜங்குக் மேலேயே தூங்கிடுறாரு. நெக்ஸ்ட் டே ஆகுது. நெக்ஸ்ட் டே என்ன ஆயிருக்கும் அப்படின்னா வந்து டேங் சீக்கிரமாக எந்திரிச்சு ரெடி ஆகிட்டு ஜங்குக் எந்திரிக்கிறதுக்கு முன்னாடியே வந்து அந்த ஹேண்ட் கப்ஸ் எல்லாமே கழட்டி எடுத்து ஒழிச்சு வச்சுட்டு அவர் வந்து காலேஜுக்கு போயிடுவார். அதுக்கப்புறமா ஒரு 8 o'clock ஆகுது. அப்போ தான் ஜிமின் வந்து கால் பண்ணுறாரு. கால் வந்துட்டே இருக்கேன் அப்படின்ட்டு ஜங்குக்கு எது அட்டன் பண்ணுறேன். என்னடா டே என்னடா இன்னும் காலேஜுக்கு வராமல் இருக்கா, இன்னைக்கு வருவியா இல்லையா, இன்னும் உசுரோடு இருக்கிறியா, அது தெரிஞ்சுக்கதான்டா கால் பண்ணேன். டைம் என்னடா, டைமா இப்போ ஒரு 8 மணிக்கு மேலே ஆயிடுச்சுடா. இது 8 மணிக்கு மேலே ஆயிடுச்சா? ஆமாண்டா. அவன் டைம் மட்டும்தான் வந்திருக்கான், நீ வரவே இல்லை. இது அவன் காலேஜுக்கு வந்துட்டானா? ஆமாண்டா, இப்போ தான்டா பார்த்தேன் அவனை. அதான் சரி நீ இன்னும் அப்போது செத்துட்டியோ இல்லையோ தெரியலையேன்ட்டு கால் பண்ணேன். சரி இன்னும் உசுரோடு தான் இருக்கேன், கிளம்பி வா அப்படின்ட்டு அவர் கட் பண்ணிட்டாரு. ஜங்குக்கு வேகமாக அவரும் குளிச்சுட்டு ரெடி ஆகிட்டு
காலேஜுக்கு வந்து வந்துடுறாரு. லைக் வந்து 8:30 அந்த மாதிரி ஆயிடுச்சு. ஜிமின் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. வாடா வாடா வந்துட்டியா, எவ்வளோ நேரம், எப்போவுமே சீக்கிரமாக வந்துடுவேன், இன்றைக்கி என்னடா லேட்டு, அடு நீ வேற ஏன்டா ஏன்டா என்னடா ஆச்சு அப்படின்ட்டு அவர் நேற்று சொன்னதெல்லாம் நடந்தது எல்லாத்தையுமே சொல்கிறாரு. ஜிமினுக்கு சிரிப்பாக வருது. நிஜமாடா, நிஜமாவா டயாங்க அப்படி பண்ணா, அதை பார்க்க முடியாமல் போச்சு. இந்த தரமான சம்பவத்தை நீ மூடு, எவ்வளோ கஷ்டப்பட்டேன்னு எனக்கு தான் தெரியுமா, அவனை இன்னைக்கு அவனுக்கு இருக்குது அப்படின்ற மாதிரி. சரி இவங்க 2 பேரும் எங்க, இவங்க 2 பேரும் வேற யாரு, ஜின்னும் ஐஷு வந்தா, அதுவா அவங்க இன்னைக்கு வரமாட்டாங்க. ஏன்டா, அப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கு மச்சான், நேற்று நீ பார்த்தல. சரி 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 வா நம்ம போவோம் அப்படின்னு அப்படியே வந்து டைமும் ஸ்கிப் ஆகுது. இப்போ லன்ச் பிரேக்கு தான். டயாங் வந்து ஜங்குக்கை கண்டுக்கவே இல்லை. ஜங்குக்கா எப்படா இவன் தனியாக மாட்டுவான் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. லைக் வந்து டயாங் என்ன பண்ணியிருப்பாருன்னா, காலேஜ் முடிஞ்சதுக்கப்புறமா டேரெக்டாக வந்து அவங்க அப்பா அம்மா வீட்டுக்கு போயிருப்பார். ஸோ இவங்க 2 பேருமே இருக்கிற வீட்டுக்கு வந்து அவர் வரவே இல்லை. ஜங்குக் வெயிட் பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்காரு, இங்கே இவன் வரவே இல்லை. அப்படி கால் பண்ணி பார்த்தா தான் அங்கே வந்து டயாங் வந்து அங்கே போயிருக்கான் அப்படின்னு சொல்லி தெரியுது. இப்படி தான் வந்து 2-3 டேஸ் ஆகுது. டயாங்கா சுத்தமாக கண்டுக்கவே இல்லை, ஜங்குக்கை பேசக்கூட இல்லை. லைக் வந்து காலேஜில் வந்து அவங்க அப்பா வீட்லேருந்து வந்து திரும்ப அங்கேயே போயிடுறாரு. செம்ம காண்டு, கோவம்லாம் அவ்வளோ பயங்கரமாக வருது. 2 டேஸ் கழிச்சு தான் வந்து காலேஜுக்கே வந்து ஐஷு வந்திருப்பாங்க. ஜின்னு வந்து நெக்ஸ்ட் டேவே வந்திருந்திருப்பாரு. ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வந்து நடந்து வந்துக்கிட்டு இருக்காங்க ஐஷோ. அதை பார்க்குறாங்க ஜங்குக்கும் ஜிமினும். என்னாச்சு இவளுக்கு, ஏன் இப்படி நடந்துட்டுருக்கா அப்படின்ற மாதிரி. ஏய் குட்டச்சி, என்னடி ஆச்சு உனக்கு, வாத்து மாதிரியே நடந்து வந்துட்டுருக்க, எல்லாம் உன்னால தான்டா, உனக்கு ஹெல்ப் பண்ண போய் என்ன சாவடிச்சிட்டான்டா, நல்லா செத்து பொழைச்சிருக்கு போலையே, சொல்லுவடா சொல்லுவேன், என்னால் 2 நாளாக எந்திரிக்க கூட முடியல தெரியுமா, எனக்கு இப்போ கூட ஒழுங்காக நடக்க கூட முடியலடா, அவ்வளோ பெயினாக இருக்குது, கஷ்டப்பட்டு தான் நடந்து வரேன், ஒரு ஹெல்ப் பண்ணானா அவன் கிடையவே கிடையாது, நீயே நடந்து வா, நல்லா அனுபவின்னு விட்டு போயிட்டான்டா, எனக்கு ரொம்ப வலிக்குதுடா, உனக்கு ஹெல்ப் பண்ணதுக்கு எனக்கு தேவைதான்டா, உன் பேரை சொல்லி சொல்லி தான்டா வச்சு செஞ்சான் என்னைய அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஐஷு. செம்மையாக சரி வருது ஜங்குக்கும் ஜிமினுக்கும். நல்லா சிரிங்கடா சிரிங்க, என் நிலமையை பார்த்தா உங்களுக்கு சிரிப்பாக தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி அங்கே பேசிக்கிட்டு இருக்காங்க. உடனே ஜின்னு அங்கே வந்திருப்பாரு. வந்துட்டே ஒரு வழியா, நான் கூட ஒரு மதியம் ஆயிரம் போல நீ நடந்துக்கிற நடையில் வர்றதுக்கு அப்படின்ட்டு. சொல்லுவடா சொல்லுவேன், ஏதோ சொன்னேன், ஒன்றும் இல்லை ஒன்றே இல்லை அப்படின்ற போது தான் வந்து டயாங் வந்து வராரு. ஜங்குக் இதுக்கு மேலே வந்து அவர் வந்து பொறுமையாக இருக்கிற மாதிரியே இல்லை. டயாங்கோட ஹேண்டை பிடிச்சி தரன்னு இழுத்துட்டு போயிட்டு லைக் வந்து எம்டியாக யாருமே இல்லாத ஒரு பிளேஸுக்கு தான் வந்து கூப்பிட்டு போகிறாரு. ஜங்குக் என்ன பண்ணுற, கை விடு, முடியாதுடா அப்படின்ட்டு அங்கே கூப்பிட்டு போய் வாழை பின் பண்ணிடுறாரு. என்னடா உனக்கு பிரச்சனை, எதுக்கு இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க, ஃபோன் பண்ணாலும் எடுக்க மாட்டேங்கிற, திடீர்னு அப்படியே பொத்துடு உங்கள் அப்பா வீட்டுக்கு போயிட்டேன், ஒரு வார்த்தை சொன்னியாடா நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, நீ பாட்டுக்கு போயிடுறேன், ஒரு வார்த்தை பேச மாட்டேங்கிற, பார்க்க மாட்டேங்கிற, என்னை பார்த்தா எப்படி தருது, ஓ அப்போ நான் யார் ஜங்குக் உனக்கு, நான் எதுக்கு ஜங்குக், டேய் நீ என்னடா பிரச்சனை இப்போ உனக்கு, இப்போ நான் அவளை இது பண்ணது தானே உனக்கு பிரச்சனை, இப்போ எல்லாரும் முன்னாடியும் நான் அவளுக்காக மன்னிப்பு கேட்டேன்னா நீ திரும்ப நார்மல் ஆகிடுவல, போதும் ஜங்கு, இன்னும் எத்தனை நாளைக்கு இதே வந்து பண்ணிகிட்டு இருக்க போகிறேன், எப்போ நான் எவ்வளோ தடவை சொல்லிட்டானா நீ கேட்குற மாதிரியே இல்லை ஜங்கு, என்னால் இதுக்கு மேலே வந்து பொறுமையெல்லாம் இருந்துகிட்டு இருக்க முடியுது, நானும் இவ்வளவு சொல்லிட்டேன், அந்த பொண்ணுங்கெல்லாம் பாவம், முடியாதுன்னு சொல்லிவிடு, இந்த மாதிரி பண்ணாதன்னு. அந்த பொண்ணோட நிலைமை என்னாச்சுன்னு தெரியுமா, அந்த பொண்ணு சூசைட் அட்டன் பண்ணியிருக்காடா நீ பண்ண வேலையில் அப்படின்ட்டு சொல்லும்போது என்னடா சொல்கிற, ஆமாம் அந்த பொண்ணு மற்றவங்க முன்னாடி எவ்வளோ அசிங்கப்படுத்துகிற, அந்த பொண்ணுக்கு எவ்வளோ விழிச்சிருந்துருக்கும், எவ்வளோ விழிச்சிருந்தா இந்த மாதிரியான இது பண்ணியிருப்பா, என்ன ஒழுங்க மரியாதையாக போயிரு ஜங்குக், டி இப்போ இப்படி இருக்க, இப்போ மட்டும் என்ன மைத்துக்கு வந்து கேட்குற, எனக்கு எவ்வளோ கோவம் வருது தெரியுமா, அந்த பொண்ணு பார்த்து பேசி கன்வின்ஸ் பண்ணி
கெஞ்சி கூத்தாடி வந்திருக்கேன். இல்லைன்னா வந்து போலீஸ் கேஸ் ஆகி நீ இன்னொரு ஜெயிலில் இருந்திருப்ப அப்படின்ட்டு சொல்லும்போது ஜங்குக்கு செம்ம ஷாக்காக இருக்குது. ஏன்டா என்னத்தை சொல்கிற என்கிட்ட பேசாத ஜங்குக், எனக்கு எனக்கு செம்ம கோவம் வருது அப்படின்னு டயாங் அங்கேருந்து போயிடுறாரு. ஜங்குக் இதை பற்றி தான் யோசிச்சுக்கிட்டே இருக்காரு. லைக் வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையும் வந்து இந்த மாதிரிலாம் நடந்திருக்குன்னு சொல்லும்போது அவங்களுக்கும் ஷாக் ஆயிடுச்சு. ஏன்னா அவங்க ஆல்ரெடி சொல்லியிருந்திருப்பாங்க, இந்த மாதிரி எல்லா டைமும் பண்ணிகிட்டு இருக்காதடா, ஒரு டைம் மாதிரி ஒரு டைம் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் ஜங்குக்கு வந்து அதை விளையாட்டுத்தனமாக தான் எடுத்துகிட்டு இருந்திருக்காரு. இப்போ அப்படியே லன்ச்சு பிரேக் ஆகுது. அப்போது அந்த ஒயனும் வந்து காலேஜுக்கு வராங்க. ஜங்குக் பார்க்குறாரு, எந்திரிச்சு ஒயன் கிட்ட தான் போகிறாரு. ஒயன் லைக் வந்து ஒயனுக்கு ரொம்ப ஒரு மாதிரி பதட்டமாக பயமாக அந்த மாதிரி லைக் அந்த அந்த இன்சிடெண்ட் ஞாபகம் வர ஆரம்பிக்குது. டயாங்கும் அந்த இடத்துல வந்திருப்பார். லைக் ஜங்குக் வந்து ஜங்குக் இந்த மாதிரி ஒயன் கிட்ட வந்தது டயாங் பார்த்துருப்பாரு. டயாங் உடனே அந்த ஒயன் கிட்ட போயிட்டு, என்ன வேணும் ஜங்குக், எதுக்கு இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கேன்? அவள் பயப்படுற, தயவு செஞ்சு இங்கே இருந்து போ, வாய மூடுறா, நான் பேசிக்கிட்டு இருக்கேன்ல, எனக்கு தெரியும். ஒயன் ப்ளீஸ் என்னை விட்டுருங்க, நான் ப்ரப்போஸ் பண்ணது தப்பு தான், என்னை விட்டுருங்க ப்ளீஸ். இது பாரு ஒயன், நான் பண்ணது தப்பு தான், அந்த மாதிரி நான் வந்து சொல்லியிருந்திருக்கக்கூடாது, தப்பு முழுக்க என்னோடது தான், என்னை மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே பவ் பண்ணுறாரு. இனிமே அந்த மாதிரி உனக்கு நடக்காது, நான் பண்ணது தப்பு தான், என்னை மன்னிச்சிரு ஒயன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்குறாரு. இதெல்லாம் பார்க்குற டயாங்க்கு செம்ம ஷாக்காக இருக்குது. இவன் எப்படி பண்ணுறானா அப்படின்ற மாதிரி தான். என்னால் உனக்கு ரொம்ப கஷ்டமாக படுத்திட்டேன், என்னை மன்னிச்சிரு, இதை தவிர எனக்கு வேறு எதை சொல்கிறதுன்னு தெரில, நீ என்னை அடிக்கிறதுனா கூட அடிச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. வேணுமா பலார்னு ஒரு அறை விட்டுடுறா. அவருக்கு அவ்வளோ வந்து ஒரு மாதிரி கோபம், அழுகை, சோகம் இதெல்லாமே வந்து கலந்து தான் அவங்களுக்கு இருந்திருக்கும். ஸோ அப்படி அவன் சொன்னதுமே பலார்னு அரைகிறாங்க. ஜங்குக் அப்படியே தான் நின்றுருக்காரு. எதுவுமே வந்து இது பண்ணல. அவங்க அடிக்கிற அடி செம்மையாக திட்டுறாங்க. எல்லாத்தையுமே வந்து வாங்கிக்கிட்டு தான் நின்றுட்டுருக்காரு. தப்பு என்னது தான், நான் மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் சொல்லிக்கிட்டு இருக்காரு. அப்போ வந்து ஐஷுவும் வந்து அங்கே வந்து அவங்களும் வந்து சாரி சொல்கிறாங்க. இந்த மாதிரி உன்னை எப்படி அவன் கழட்டி விடுறதுன்னு தெரிலன்னு தான் அந்த மாதிரி நாங்கள் பேசணும், நானும் உன்னை ஒரு விதத்தில் கஷ்டப்படுத்திட்டேன், என்னையும் மன்னிச்சிரு அப்படின்ட்டு அவங்களும் வந்து மன்னிப்பு கேட்குறாங்க. 2 பேருக்குமே வந்து ஐஷுவையும் வந்து அரைஞ்சிருப்பாங்க ஒயனு. ஒரு பொண்ணாக இருந்துக்கிட்டு இன்னொரு பொண்ணை இப்படி பேசுகிற உனக்கு அசிங்கமாக இல்லையா? இப்படி நான் வந்து உன்னை சொல்லியிருந்திருந்தா உனக்கு எப்படி இருந்திருக்கும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அவங்களுக்கு ரொம்பவும் கஷ்டமாக இருக்குது. அப்போ தான் அவங்க அந்த அந்த டெப்த் அவங்களுக்கு புரியுது, எந்த அளவுக்கு வந்து கஷ்டப்படுத்தியிருக்கோம் அப்படின்றதெல்லாமே. லைக் வந்து எல்லாருமே வந்து பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க. அவருக்கு ஐஷுக்கு வந்து அப்படியே வந்து டியர்ஸ் எல்லாம் ஃபார்ம் ஆகுது. அதுக்கப்புறமா நல்ல கேவலமாக வந்து திட்டிட்டு ஒயன் வந்து அங்கேருந்து போயிடுறாங்க. லைக் வந்து ஜங்குக் வந்து லைக் ரொம்ப கஷ்டமாக தான் இருந்திருக்கும். பட் ஆனால் எதுவும் வந்து அவர் வந்து அப்படியே வந்து இருக்கார். ஐஷுக்கா அப்படியே டிஎஸ் எல்லாம் வந்து வழியுது. சின்னதாக வந்து ஹக் பண்ணிட்டு கம்ஃபர்ட் பண்ணிகிட்ருக்காரு. சரி ஒன்றும் இல்லை, நான் ரொம்ப தப்பு பண்ணிட்டேன் நான் ஜென், நான் அப்படி சொல்லியிருந்துருக்கக்கூடாதுல்ல, அவளுக்கு அது ரொம்ப கஷ்டமாக இருந்திருக்கும்ல, நான் தப்பு பண்ணிட்டேன்ல. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அதுக்காக தான் நீ சாரி கேட்டுட்டல்லடி, கோவத்தில் இருந்ததுனால தான் அப்படி பேசிட்டா, ஒன்றும் இல்லை சரியா, நீ தப்பாக உணர்ந்துட்டல்ல, அது போதும் அப்படின்ற மாதிரி ஜின் வந்து ஐஷுவை கம்ஃபர்ட் பண்ணிகிட்ருக்காரு. ஜங்குக்கா டயாங்க தான் பார்க்குறாரு. நான் பண்ணது தப்பு தான் டயாங், என்னை மன்னிச்சிரு, நீ இதுக்காக கோவமாக இருந்தாலும் சரி, இல்லை என்கூட பிரேக்கப் பண்ணாலும் சரி, நான் அதை அக்செப்ட் பண்ணிக்கிறேன். நான் ரொம்ப மோசமாக தான் நடந்துக்கிட்டேன், உங்ககிட்ட மட்டும் இல்லை, இந்த மாதிரி நிறைய பேர்கிட்ட நான் பண்ணது தப்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே கண் கலங்குது. டயாங் பார்க்குறாரு.
டயாங் வந்து எதுவுமே பேசலை, அப்படி தான் நின்றுட்டுருக்காரு. ஜங்குக் இன்னமும் சொல்கிறாரு, நீ எந்த முடிவு எடுத்தாலும் எனக்கு சரிதான் டயாங் அப்படின்ற மாதிரி ஜங்குக் சொல்கிறாரு. டயாங் உடனே எல்லார் முடையுமே வந்து கிஸ் பண்ணிடுறாரு. ஜங்குக்கும் டக்குன்னு உடனே வந்து கிஸ் பேக் பண்ணுறாரு. கிஸ் பேக் பண்ணிட்டு கொஞ்சம் ஒரு ஃபியூ மினிட்ஸ் வந்து கிஸ் பண்ணுறாங்க. நீ உன் தப்பை உணர்ந்துட்டல, அது போதும் ஜங்குக், இனிமேல் இந்த மாதிரி பண்ணாத, புரியுதா? புரியுதுடா, சாரிடா அப்படின்னு சொல்லிட்டு ஹக் பண்ணிட்டு அலறாரு. அண்ட் வந்து இதோட இந்த ஒன் ஷாட்டை வந்து முடிக்கிறேன். ஸோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ எப்படி இருந்துச்சுன்றதை மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள், லைக் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் வந்து இன்ஸ்டா அண்ட் டெலகிராம் லிங்க்லாம் இருக்கும், வேணுங்கிறவங்க போய் பார்க்கலாம். பாய் பாய்.